ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளீட்டட்லேயே இப்போ வந்து அம்பர்லா பார்க்க போகிறோம். நான் சேம் கவுன் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்துட்டு ஹேண்டும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பட் இதுக்கு இந்த மாதிரி ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மல் ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம், ஓகேங்களா? பட் ஜிப்பு வச்சும் நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. ஜிப்பு வச்சு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் நான் பை பண்ணி சொல்லித்தரேன். இப்போதைக்கு ஜிப்பு வந்து என்கிட்ட அவைலபிளாக இல்லை, ஓகேங்களா? சாரி. நம்ம இன்றைக்கி வந்து என்ன எக்ஸ்ட்ரா பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்பர்லா கட் பார்க்க போகிறோம். ஹேண்ட் எக்ஸ்ட்ராவாக அட்டாச் பண்ண போகிறோம், ஓகேங்களா? எப்படின்னா, அம்பர்லா வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இன்ஸ்கர்ட்டில் பார்த்துருப்போம். ஐ மீன் பாவாடையில் பார்த்துருப்போம். நார்மல் பாவாடை அண்ட் தென் அம்பர்லா பாவாடை அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வேறு மாதிரி மடிக்க போகிறோம். அந்த மாதிரி தான் கவுன்ஸ் எல்லாமே பெரியவங்க வரைக்கும் அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணோம். ஐ மீன் அந்த மாதிரி மெத்தடில் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி மெத்தடில் அம்பர்லா கவுனை டேர்ன் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்குறேன். நம்ம டாப் கட் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணுவோம். இருந்தாலும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். 1.5 மீட்டர் கிளாத் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு கிளாத் கம்மியாக போயிட்டா நமக்குளால் ஸ்டிச் பண்ண முடியாது. அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் பிட்டு துணியை, ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி எடுக்கணும்னா, கரைப்பகுதியும் எப்பயும் ஜாயின் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் கட்டிங் பகுதியும் ஜாயின் பண்ணணும். கரைப்பகுதி வந்துட்டு அந்த சைடில் வரணும், ஓகேங்களா? இப்படி வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி கோன் ஷேப்பில் கொண்டு வரணும். அப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணுவோம் அம்பர்லா கவுன் மாடல், ஓகேங்களா? இந்த ரொம்ப ஈஸியான மாடல். பார்க்க கஷ்டமாக இருக்கும், பட் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கோன் ஷேப்பில் வைப்போம். இந்த மாதிரி மெத்தடில் வச்சு டாப் மேலே வச்சு மெஷர்மெண்ட் பண்ணி பண்ணுவோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ திருப்பி நான் சொல்கிறேன், 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. வெட்டு பகுதியும் கரை வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்து அந்த எட்ஜஸை வந்து இப்படி பிடிச்சி இந்த கோன் கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு கோன் ஷேப் வந்துடும். இதை தெரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் எகைன் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். கோன் ஷேப் வந்து எப்படி மடிக்கணும் அப்படிங்கிற விதத்தை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மடிக்கிறப்ப கரெக்டாக நீட்டாக அண்ட் தென் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இப்போ டாப்பை வந்துட்டு கட் பண்ணிடலாம். ஏன்னா டாப்பை வச்சு தான் கோனோட மெஷர்மெண்ட் நம்மளால் எடுக்க முடியும். நம்ம நார்மலாக எப்பயும் போலயே டாப்பை வந்துட்டு கரை பகுதியாக மடித்து கட் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வித்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதுன்னா எப்பயும் போலயே நார்மலாக ஆப்போசிட்டில் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வித்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத. இது கொஞ்சம் சேர்த்தி தான் இருக்குது வித்து. நமக்கு 6.5 இன்ச் இருந்தால் போதும். இந்த மாதிரி வித்து எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு அதை 2ஆக ஃபோல்டு பண்ணி கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இது ஒரு டைப் ஆஃப் மெத்தடு. இது வந்துட்டு லென்த் அதிகமாக இருக்கும், பட் நமக்கு லென்த்து தேவைப்படலை. பட் நமக்கு லென்த்து வந்துட்டு ஒரு 10 இன்ச்சஸ் இருந்தாவே போதும். 10 to 10.5 இன்ச்சஸ் இருந்தாவே போதும். இது என்ன ஸ்மால் சைஸ் பேபிங்கிறதுனால டாப் ஸ்டிச் பண்ணுறப்ப நீங்கள் இந்த மாதிரி எடுக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக எப்பயும் போலயே 4ஆக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிட்டோம். எடுத்தாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நார்மலாக ஒரு 1/2 இன்ச்சஸ் வச்சுட்டு கட் பண்ணிடலாம். ஒரு ஸ்ட்ரெயிட்டிங் வருதோ வரலையோ இருந்தாலுமே அந்த எட்ஜஸ் வந்து மேலே வந்துட்டு பார்டர் கொடுத்துருக்காங்க கரைப்பகுதி, அது நமக்கு வேணாம். நம்ம அந்த ஒரு 1/2 இன்ச்சஸ் வச்சுட்டு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ வந்துட்டு நம்ம ஆம்கோல் ஹைட் எடுக்க போகிறோம். ஆம்கோல் ஹைட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த ட்ரெஸ்ஸஸில் ஆம்கோல் டு ஆம்கோல் எடுக்கணும். நமக்கு 11 இன்ச்சஸ் கரெக்டாக வருது. அது 2ஆக மடித்தோம் அப்படின்னா நமக்கு 5.5 இன்ச்சஸ் வருது. அதோட ஒரு 1 இன்ச்சஸ் எடுத்தால் போதும், 6.5 இன்ச்சஸ். இதுவே நீங்கள் ப்ளவுஸ் ஆகட்டும் ஒரு சுடிதார் ஆகட்டும் நம்ம ஒரு 2 இன்ச்சஸ் சேர்த்து எடுக்கணும், ஓகேங்களா? ஏன்னா அப்போ வந்து நம்ம பிரித்து போடுவோம். பாடி ஒல்லியாகும், ஆறு எக்ஸ்ட்ராவாக பாடி குண்டாகும். பட் கவுன்ஸில் வந்து அந்த மாதிரி தேவையே இல்லை. ஏன்னா கவுன் வந்து உயரம் ஆகிடுச்சுன்னா அது பேபிஸ்க்கு வந்து அது யாரும் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. பிரித்து விட்டு தைக்கணும் அப்படிங்கிற அவசியமே அவங்களுக்கு இருக்காது. ஒரு 1.5 இன்ச்சஸ் வச்சாவே போதும். 5.5 அவனோட 6.5 இன்ச்சஸ் வச்சுட்டு நான் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ வந்து டாப்போட ஹைட் எடுக்க போகிறோம். டாப்போட ஹைட் எப்பயுமே இது வந்துட்டு பாருங்கள் லைட்டாக க்ராஸாக தெரியும். நம்ம அதை எடுக்கக்கூடாது. அந்த இப்போ இந்த எங்கேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டேப் வச்சு காட்டுற பாருங்கள். அங்கேருந்து நெட்டுக்கும் எடுக்கணும். இதில் வந்து ஒரு 8.5 இன்ச்சஸ் இருக்குது. நான் ஒரு 9 இன்ச்சஸ் 8.5 இன்ச்சஸாக அதோட 9.5 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். நான் 9 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். 1/2 இன்ச்சஸ் சேர்த்தி மேலே ஒரு 1/2 இன்ச்சஸ் கீழே ஒரு 1/2 இன்ச்சஸ் எடுத்தால் நமக்கு 10 இன்ச்சஸாக வருது. அந்த 10 இன்ச்சஸும் வச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஹைட்டு பாருங்கள்,
மேலேயும் ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு கோடு போட்டுக்கணும். ஏன்னா நம்ம அதை 1/2 இன்ச்சஸ்க்கு எடுத்த அளவு கோடு போட்டுட்டு அதிலிருந்து தான் நம்ம கீழே வந்துட்டு ஃப்ரண்ட் நெக், பேக் நெட்டு, ஆம்கோல், ஹேண்ட் அளவு எல்லாமே எடுக்கணும். இல்லைன்னா நமக்கு அளவு மாறி போயிடும். மேலே அப்படி டக் பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த 3 இன்ச்சு வந்துட்டு அடுத்து வந்து 2 இன்ச்சாக போயிடும் கழுத்து. பேக் கழுத்து வந்து 2.5னா 1.5 போயிடும். ஏன்னா அந்த 1/2 இன்ச்சஸ் அங்கே வந்துடுது இல்லைங்களா, அதனால் நமக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். நம்ம அந்த 1/2 இன்ச்சஸ் எப்பயுமே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அளவு ஹைட்டே எடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம முன்னாடி மார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இப்போ கவுனை நல்லா வச்சுட்டு எடுக்க போகிறோம். ஸோ நமக்கு 5 இன்ச்சஸ் இருக்குது, அதை 2ஆக மடித்தா 2.5 இன்ச்சஸ். பட் நம்ம 2.5 இன்ச்சஸ் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஹைட் இதில் வந்துட்டு 2 இன்ச்சஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி மேல் கழுத்துக்கு மட்டும்தான் அந்த 2.5 இன்ச்சஸ் எடுக்கிறப்ப அகலமாக கரெக்டாக இருக்கும். நீங்கள் 2 இன்ச்சஸ் எடுத்து ஹைட்டு 3 வச்சிங்கன்னா உங்களுக்கு அது சூப்பராக இருக்கும். ஏன்னா விரிவாக இல்லாமல் உங்களுக்கு கழுத்து வந்து கரெக்டாக சுருக்கமாக இருக்கும். 2.5 இன்ச்சஸ் வைத்திங்கன்னா கழுத்து கொஞ்சம் இருக்கும். பட் நம்ம வந்து அதுக்குன்னு நீங்கள் 2.5 இன்ச் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு நீங்கள் 2 தான் வைக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டான ஷேப்பில் வந்து முடியும். நான் எப்பயும் போல் ஹைட்டு வந்து 3யும் பேக் ஹைட் வந்து 2.5 இன்ச்சஸும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு மார்க் பண்ணிடலாம். இன்னொரு டவுட் கேட்குறீங்க. ஸோ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, இப்போ மெஷர்மெண்ட்டே இல்லை, இன்னொரு பேபிக்கு எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுக்கிறது அப்படின்னா, உங்களோட பேபிக்கிட்டேயும் ஹேண்டை தூக்க சொல்லிவிட்டு அந்த ஆம்கோல்லேருந்து 2 டேப்பையும் பிடிச்சி வைங்க. அது மெஷர்மெண்ட் வரும். அதை வந்துட்டு 4ஆக டிவைட் பண்ணால் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு நம்பர் வரும். அதோட +2 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், டைலர்லாம் நீங்கள் போனால் ஃபஸ்ட் டைம் எப்படி மார்க் பண்ணுவாங்க, ஹேண்டை தூக்க சொல்லி அந்த ஆம்கோல் கிட்ட செஸ்ட்டுக்கு மேலே எடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எடுத்து அதோட +4 டிவைட் பண்ணி அதை 2 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஷோல்டர் எடுக்க போகிறோம். ஷோல்ட்ரு கரெக்டாக 2.5 இன்ச்சஸ் இருக்குது. பட் நம்ம வந்து ஹேண்டுக்கு இப்போ எவ்வளோ விட போகிறோம் அப்படின்னா 1/2 இன்ச்சஸ் தான் விட போகிறோம். முன்னாடி கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சும் ஹேண்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சும். அப்படி இல்லாமல் நீங்கள் அதுலேயே ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் 3.5 இன்ச் விடுற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு 1/2 இன்ச், அங்கே ஒரு 1/2 இன்ச் விடுற மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து கிராஸ் கட்டிங் கொடுத்து அட்டாச் பண்ண போகிறோம், அண்ட் தென் ஹேண்டுக்கு அட்டாச் பண்ண போகிறோம். அப்படிங்கிறப்ப நம்ம வந்துட்டு 3 இன்ச் 1/2 இன்ச் வச்சா போதும். இப்போ வந்து ஆம்கோலோட ஹைட் எடுக்க போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி 4 தான் இருந்தது. இருந்தாலும் எதுக்கும் நம்ம ஒரு தடவை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு சில டைம் அளவு மாறி பத்தாமையும் போக ப்ராப்ளம் வரும். நமக்கு தெரியும், இருந்தாலும் உங்களுக்காக வச்சு காட்டுறேன். நம்ம 4 இன்ச்சஸ் இருக்குது, அந்த 4 இன்ச்சஸை வச்சுட்டு மார்க் பண்ணி இப்போ கோடு போட்டுடலாம். கோடு போட்டுட்டு 3/4 இன்ச்சஸ் வச்சு நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். அப்புறமேட்டுக்கு 4 2ஆக பண்ணால் 2, அந்த 3 இன்ச்சஸையும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 1 இன்ச்சஸ் வேணால் பேபிக்கெலாம், ஒரு 3/4 இன்ச்சஸ் வச்சாவே போதும்னு நினைக்கிறேன். இதோடய ஒரு 1/2 இன்ச்சஸ் வச்சுட்டு இப்போ 3/4 இன்ச் எடுத்தோமா, ஒரு 1/2 இன்ச்சஸ் வச்சு ஒரு கோடு போட போகிறோம். அது எதுக்காக அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்குக்காக. இதை வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக்கில் தான் கட் பண்ணுவோம். ப்ளவுஸு அண்ட் சுடிதாரில் அட்டாச் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நல்லாயிருக்கும் சுருக்கம் இல்லாமல். ஸோ கீழே எடுக்க போகிறோம். கீழே ஷோல்டரில் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். கீழே இடுப்பு பகுதி, ஷோல்டரில் இடுப்பு பகுதியில் எவ்வளோ இருக்குது, நமக்கு 10.5 இன்ச்சஸ் இருக்குது. அதை 2ஆக மடித்தோம் அப்படின்னா நமக்கு 4.5 இன்ச்சஸ் வரும். ஸோ அதோட 5.5 இன்ச்சஸ் வரும். நம்ம அதோடு சேர்த்து அந்த எப்பயுமே நீங்கள் இது வந்துட்டு அளவு கரெக்டாக தான் இருக்கும். அந்த எட்ஜஸ்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த கிராஸ் கோடு போட்டுக்கோங்க. அதுலேருந்து நேராக 1/2 இன்ச்சஸ் வச்சாவே உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு இப்போ இதில் பாதி எவ்வளோ வரும், நமக்கு 3லேருந்து 1 இன்ச்சஸ் தான் பாதி வரும். அந்த கோடை போட்டுட்டு அங்கே ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். போதும் பேபிஸ்க்கிறதுனால அப்படியே கோடு போட்டு விட போகிறோம். ஸோ இதை அப்படி நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம். ஹைட் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு அடுத்து கோன் ஷேப் போட்டு நம்ம பாவாடை ஹேண்டு கட் பண்ணிடலாம். பொறுமையாக நிதானமாக கட் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக் நெக்கை கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃப்ரண்ட் நெக்கை கட் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பேக் நெக் எடுத்து ஒரு ஓரம் வச்சிடலாம். ஏன்னா நம்ம பேக் நெக் கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் நெக்கில் தான் அந்த ஹேண்டும் கட் பண்ண போகிறோம். கழுத்தும் கட் பண்ண போகிறோம். பொறுமையாக கட் பண்ணுங்க. அந்த ஹேண்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் வச்சோம் இல்லைங்களா, அதையும் கட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஹேண்ட் அட்டாச் பண்ணுறோம் இல்லைங்களா, முன்னாடி சுருக்கம் எதுவுமே நமக்கு வரக்கூடாது. இப்போ நம்ம வழக்கம் போல் ஜிப்பை அட்டாச் பண்ணல. ஸோ நான் ஜிப் நெக்ஸ்ட் கிளாஸஸில் ப்ரொவைட் பண்ணுறவங்களுக்கு இப்போ 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் அந்த கொடுத்துக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஸோ என்னால் பை பண்ண முடியல, ஷாப்புக்கு போக முடியல. ஸோ நான் இன்சைடுங்கிறதுனால கொஞ்சம் ஏரியாக்குள்ளே கழுத்துக்குமே நம்ம எப்பயும் போல் கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதே மாதிரியே கட்டிங் பீஸையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். பார்டர் வந்துட்டு கரைப்பகுதி வந்துட்டு சைடில் போகிற மாதிரி இதை நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம அப்படியே கோன் ஷேப்புக்கு கொண்டு வர போகிறோம். கரெக்டாக நீட்டாக வச்சுக்கோங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பொறுமையாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கு வளவள கிளாத்தாக இருந்தால் பின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஒரு பக்கம் டாப் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த இடத்துல அதுக்கு மேலே கரெக்டாக நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுற அளவுக்கு வைக்கணும். ஓகேங்களா? வச்சாதான் அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா உங்களால் அதை ஸ்டிச்சிங் பண்ண முடியாது. பத்தாமல் போயிடவே கூடாது. கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நான் அதை கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுப்பேன். பட் பத்தாமல் போயிட்டால் நம்மளால் பிட்டு துணி இதில் அட்டாச் பண்ணவே முடியாது. ஃப்ளீட்டடுனா கூட அட்டாச் பண்ணிடலாம். பட் இதில் பண்ணவே முடியாது. இப்போ 2 பகுதியிலையுமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ டேப் எடுத்து எவ்வளோ இன்ச்சஸ் வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். 2 பக்கமும் ஒரே இன்ச்சஸ் வருதான்னு. நமக்கு வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு எவ்வளோ வருதுங்கிறத அந்த கோன் ஷேப்பில் இருந்து அந்த எட்ஜில் டேப்பை பிடிச்சிட்டு நம்ம பார்க்கணும். நமக்கு வந்து 8.5 இன்ச்சஸ் வருது. அதே 8.5 இன்ச்சஸ் இந்தாண்டியும் வருதான்னு பார்க்கணும். வருது. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா திக்காக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் அதுலேருந்து நடுவுலையும் வச்சு 8.5 இன்ச் வைக்கணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஈஸியாக ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் ஃபஸ்ட்டு அது எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பாருங்கள். அதோட உங்களுக்கு எவ்வளோ வைக்கணுமோ அந்த இன்ச்சஸ் வச்சு யூ ஷேப்பில் போட்டுக்கோங்க. மினிமம் 1/2 இன்ச்சஸ் தான் வைக்கிற மாதிரி வரும். 2 பக்கமும் கரெக்டாக போயிடுச்சு. இப்போ சென்டராக வச்சு பாருங்கள். 1/2 இன்ச்சஸ் வருது. அதை மார்க் பண்ணி அப்படியே அந்த யூ ஷேப்பில் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ வந்துட்டு நம்ம திருப்பி ஒன் சைன் வச்சு பார்த்துடலாம். இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டா நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாவாடையோட ஹைட் எடுக்க போகிறோம். ஸோ நான் இதில் வந்துட்டு 11 இன்ச்சஸ் தான் இருக்குது. நான் ஒரு 12.5 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். ஒரு 1.5 இன்ச்சஸ் சேர்த்து எடுத்துக்கிறேன். மேலே ஒரு 1/2 இன்ச்சஸ் மடிச்சடிக்க 13, ஒரு 1 இன்ச்சஸ் கீழே மடிச்சடிக்க மொத்தம் 14 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம மேலேருந்து வைக்கக்கூடாது. எந்த இடத்துலேருந்து வைக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த மடிச்சிட்டோம் இல்லைங்களா, ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துலேருந்து வைக்கணும். நம்ம அப்படியே 14 இன்ச்சஸ் வச்சுட்டு வரணும். இந்த கோன் ஷேப்பை எடுத்துடலாம். நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்லேருந்து தான் வச்சுட்டு வரணும். அப்போ தான் நமக்கு கிளாத் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இந்த சைட்லேருந்து வச்சுட்டு வரேன். அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். 14 இன்ச்சஸ். ஸோ மார்க் பண்ணணும். நீங்கள் நவுத்த டேப்பையும் நவுத்திட்டே வரணும்.
அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரே இடத்துல வச்சுட்டு 14 இன்ச்சஸ் பண்ணிங்கன்னா போக 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 ரொம்ப சின்னதாகிடும். ஸோ நல்லாவே இருக்காது. கரெக்டாக டர்ன் பண்ணிகிட்டே வரணும் அந்த யூ ஷேப்பில் வச்சு நான் எப்படி நவுத்துறேன்னு பாருங்கள். அதே மெத்தடில் நீங்களும் பண்ணுங்கள். ஸோ முடிச்சிட்டோம். நம்ம அப்படியே யூ ஷேப் அந்த டாட் இருக்கிறது எல்லாமே நீட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வாங்க நான் கீழேருந்து கட் பண்ணுறேன். இதே மெத்தடில் தான் கவுன்ஸுமே நம்ம பண்ணுவோம். பெரிய ஃப்ராக் அப்படிங்கிற மெத்தட் எல்லாமே எல்லாருக்குமே. அண்ட் தென் இது வந்துட்டு அதே மெத்தடில் கட் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்சது. இது 2ஆக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பிரிச்சுட்டு இந்த நடுவில் இந்தாண்ட பக்கம் வந்துட்டு மடிப்பு பகுதியாக இருக்குது. அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ராகு, ஸோ இந்தாண்டியே அட்டாச் பண்ணணும், இந்தாண்டியே ஸ்டிச் பண்ணணும், இந்தாண்டியே ஸ்டிச் பண்ணணும். அதனால் நம்ம ஸ்டிச் பண்ணுங்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். நமக்கு பாருங்கள் பாவாடை ரெடி. கீழே மடித்து அடிக்கணும் எப்பயும் போலயே. இப்போ நம்ம எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஹேண்டு ஸ்டிச் பண்ணிடலாம், ஹேண்டையும் கட் பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு கரைப்பகுதி இருக்க மாதிரியும் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு கரைப்பகுதி இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். அப்போ தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஹேண்டை கட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத் வருதா இல்லையா நான் ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி பார்க்குறேன். இல்லைன்னா ஒவ்வொரு பீஸாக கூட தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஏத்தியும் தாத்தியமாக போயிடும். நான் அதனால் எந்த மெத்தடில் ஃபோல்டு பண்ணால் நமக்கு கிளாத் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற விதத்தை பார்த்துட்ருக்கேன். அதனால் நான் நார்மலாக ஒரு பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு கிளாத் வந்து தனியாக கட் பண்ணிக்கலான்ட்டு. இது வந்துட்டு கரெக்டாக கீழே ஷேப் இல்லை, ஸோ ஷேப்ஸ் வச்சுக்கிறேன். ஒரு கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ தான் உங்களுக்கு ஹேண்ட் வந்து ஒன்று தப்பானாலும் இன்னொன்று ஈஸியாக பண்ணுறதுக்கு. ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் ஹேண்ட் அதில் இல்லை, வேறு மாதிரி கொடுத்துருக்கனால நான் சும்மா பேபிங்கிறதுனால ஒரு 2.5 இன்ச்சஸ் ஹைட்டு வச்சுக்கிறேன். மேலே மடித்து அடிக்க ஒரு 1/2 இன்ச்சும் 1/4 இன்ச்சும் கீழே ஒரு 1/2 இன்ச்சும் வச்சு 3/4 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். 3/4 இன்ச்சஸ் வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டு வந்துட்டு கீழே வித்து வந்து எவ்வளோ எடுக்கிறேன்னா நமக்கு 4 இன்ச்சஸ் இருந்தது ஆம்கோல் ஹைட்டு, அதோட ஒரு 1.5 இன்ச்சஸ் சேர்த்தி வச்சு நம்ம 5.5 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ கரெக்டாக நீட்டாக போயிடும். ஸோ நம்ம மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் ஷேப்பில் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த 5.5க்கும் இந்த 3.25க்கும் வச்சு நம்ம பாக்ஸ் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம அப்படியே யூ ஷேப்பில் கொண்டு வந்து கட் பண்ணணும். இது ரொம்ப ஈஸி. கீழே வந்துட்டு ஒரு 1.5 இன்ச்சஸ் வச்சு பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக போயிடும். ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீசஸை வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 3.5 எடுத்தோமா, 3.25 பாதி நான் 3ன்னு வச்சுக்கிறேன். அந்த காலை விடுங்க. கீழே 1.5 இன்ச்சஸ் வச்சுட்டு மார்க் பண்ணி அதை அப்படியே அந்த வளைவு கொண்டு வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. பேபிக்கு இப்படி பண்ணிக்கலாம். பட் பெரியவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். அது உங்களுக்கு போக போக போகிற கிளாஸஸில் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இன்னொரு ஹேண்டையும் நம்ம அப்படியே போட்டு அது மேலேயே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதிலே கட் பண்ணலான்னு நினச்சா வரல. பட் அதனால் நான் வேறு கிளாத் எடுத்து ஃபோல்டு பண்ணி, நீங்கள் உங்களுக்கு வரல அப்படின்னா கிளாத் எடுத்து ஃபோல்டு பண்ணி அந்த குண்டூசி இருக்குது இல்லைங்களா, அதில் எடுத்து நம்ம பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு
அப்படியே கூட ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகேங்க, அப்படியே கட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அப்படியே ஹேண்டை சின்னதாக இருக்கனால நான் என் ஹேண்டை வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன். இல்லை அப்படின்னா இது வந்துட்டு கிளாத் வந்து வளவலன்னு இருக்கனால நவுந்துரும். நமக்கு ஹேண்ட் வந்து ஒரு ஏத்தியும் தாத்தியமாக பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் போயிடும். அதனால் ஹேண்டை அப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பீஸை வந்துட்டு கரெக்டான சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி கட் பண்ணணும். குட்டியாக ரொம்ப பண்ணிடக்கூடாது, சும்மா குட்டியாக கட் பண்ணணும். இப்போ வாங்க ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போலயே அந்த வி ஷேப் நெக்குக்கு ஒரு 3 இன்ச்சஸ்க்கு மார்க் ஹைட்டும் வெயிட்டும் வித்தும் நம்ம பண்ணி கீழே ஃபோல்டு பண்ண தேவையில்ல. சைடுலேயும் 2 பக்கமும் ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி 2.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நம்ம ஜிப்பு வைக்கிற மாதிரி இருந்தாலுமே இந்த மாதிரி பண்ணால் அந்த ஜிப்பு தெரியாத மாதிரி டெக்னிக்காக பண்ணலாம். நான் உங்களுக்கு அதை நெக்ஸ்ட் கிளாஸஸில் சொல்லி கொடுக்குறேன். டேர்னிங்லாம் இந்த மாதிரி பொறுமையாக கொண்டு வந்து டேர்ன் பண்ணுங்கள். ஸோ அந்த எட்ஜில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணிடலாம். இதுக்கு பேர் தான் படிமான தையல். எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் லைட்டாக இதில் மட்டும் இழுத்து பிடிச்சி தைங்க. படிமான தையல் தைக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி தைங்க, அதுக்குன்னு ரொம்ப வேணாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். லூஸ் விட்டுட்டிங்கன்னா சுருக்கம் வர மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு ஹூக் வச்சுக்கலாம். நமக்கு முடிஞ்சது. இதுக்கு மேலே ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிடலாம். 2 பக்கம் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி கழுத்து டிசைன் பண்ணிடலாம். இன்றைக்கி வேறு மெத்தடில் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த மெத்தட் ஆல்ரெடி நம்ம பைப்பிங் மாடலில் சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ இப்போ பாருங்கள் அந்த கிளாஸஸை. அதில் ரொம்ப பொறுமையாக ஸ்லோவாக சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். ரெண்டு தடவை ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஷோல்டரில் எப்பயுமே. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரியாது. இப்போ நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துடலாம். நான் ஒரு 1.5 இன்ச்சஸ் வச்சுட்டு கிராஸ் பீஸ் கட் பண்ணி இப்போ ஜாயின் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்து நேராக கட் பண்ணிடலாம். நேராக கட் பண்ணால் தான் உங்களால் அட்டாச் பண்ண முடியும். இப்போ வந்து ஃப்ரண்ட் பக்கமே எல்லாத்தையும் பண்ண போகிறோம். 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். அந்த 1.5 இன்ச்சஸை ஃப்ரண்ட் பக்கம் எடுத்துக்கலாம். டாப்பும் நல்ல பகுதி அண்ட் தென் கிராஸ் பீஸையும் நல்ல பகுதி எடுத்து அந்த இடத்துல கொஞ்சமாக கேப் விட்டுட்டு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்ப இழுக்கக்கூடாது. கிராஸ் பீஸை இழுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுருக்கம் வந்துடும். அப்புறம் வந்துட்டு அந்த நீட்னஸ்ஸே உங்களுக்கு கிடைக்காது. ஸ்லோ பை ஸ்லோவாக நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்துடலாம். ஒரு 1/4 இன்ச்சஸ்க்கு ஸ்டிச் பண்ணுங்கள் போதும். ரொம்ப ஸ்டிச் பண்ணிட வேணாம்.
ஏற்றியும் தாத்தியமாக பண்ணாமல் கரெக்டாக ஸ்லோவாக ஒரே பொசிஷன்லேயே கொண்டு வாங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஏற்றியும் தாத்தியமாக போனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஒரு பக்கம் தின்னாவும் ஒரு பக்கம் ரொம்ப மெலிசாவும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும். கிராஸ் பீஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி டேர்னிங்லலாம் நம்மளால் கரெக்டாக டேர்ன் பண்ண முடியும். ஸ்ட்ரைட் பீஸ் கொடுத்திங்கன்னா உங்களால் டேர்ன் பண்ண முடியாது. பொறுமையாக பண்ணிட்டே வாங்க. அண்ட் தென் அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலேயே நம்ம படிமான தேல் பண்ண போகிறோம். அப்படியே இப்படி மடித்து விட்டுட்டு நம்ம அப்படி மடிக்க போகிறோம். ஒட்டுக்கா மடித்தா நமக்கு வராது. ஸோ இதை வச்சு உள்ளே தள்ளிட்டு நம்ம அப்படியே இதுக்கு மேலேயே படிமான தேல் போட போகிறோம், நல்ல பக்கத்துலேயே. ஸோ ரீசெல்லர் ஜாயின் பண்ணணுன்னு குரூப்பில் ஜாயின் பண்ணி டெய்லி 100 rupees to 200 வரைக்கும் ஏர்ன் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற ஜாயின் ஆகிக்கோங்க. இதே மாதிரி டெய்லராக நீங்களும் ஒர்க் பண்ணணும்னு நினச்சி சர்டிஃபிகேட்டோட வேணும்னாலும் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. எனி டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் என்னோடய வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி மடித்து தைக்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வெளியில் வந்துடலாம். வெளியே வந்துட்டு பேக் சைடில் தான் டேர்ன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அதை அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. கரெக்டாக அது எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி தேய்ச்சி ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா படிமான தையல் போட்டனால நமக்கு கரெக்டாக மடிப்பு வந்துடும். ஸோ எட்ஜ்லேயும் அதே மாதிரியே மடித்து கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இது வந்துட்டு ரொம்ப ஈஸியும் கூட. உங்களுக்கு ரொம்ப ஷேப்பும் ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த நீட்டாக கொண்டு வந்துடும். இதுக்கு மேலே மேல் தையல் ஒன்று போடலாம், பட் நான் அதை போட கிடையாது. உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டு அதை பர்ஃபெக்டாக கொண்டு வரலாம். பட் எனக்கு போதும், சிம்பிளாக ஒரே தையல் போட்டு நான் முடிச்சுட்டேன். நீங்கள் டபுள் தையலும் போடலாம். டபுள் தையல்னால் அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு வரலாம். இதுக்கு மேலே அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு வரலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி வைக்கணுங்கிற மெத்தட் இப்போ சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்து ஹேண்டை ஸ்டிச் பண்ணிடலாம். ஹேண்டை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கீழே மடிப்பு இருக்கான்னு பார்க்கணும். மடிப்பு ரெண்டுமே கரைப்பகுதியாக இருக்கனால உங்களுக்கு அந்த ஹேண்டை நான் தெரியாமல் ஸ்டிச் பண்ணிட்டேன், வீடியோவில் கவர் ஆகலை. அடுத்த ஹேண்டை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிற விதத்தை. இப்போ ஒரு ஹேண்ட் வச்சுட்டோம், இன்னொரு ஹேண்டு வாங்க இப்போ வைக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் ஃபுல்லாக சொல்கிறது வரைக்குமே உங்களுக்கு புரியும். ஸோ இந்த பக்கம் வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த சென்டர் பீஸ் எடுத்துக்கிறோம். நான் இந்த கரைப்பகுதி எனக்கு பத்தலை, அதனால் இதில் கரைப்பகுதியை கொஞ்சம் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த சென்டர் பீசஸை நம்ம வி ஷேப்பில் இந்த சென்டராக கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வி ஷேப் கிடைக்கும். நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வி ஷேப் தான் சென்டர் பார்ட். ஸோ இந்த சென்டர் பார்ட்டில் நீங்கள் பின் ஊக்கி எடுத்து பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். இல்லைன்னா சென்டர்லேருந்து ஒரு பக்கம் வந்துட்டு இன்னொரு சென்டர்லேருந்து போகலாம். நான் இப்போ வந்துட்டு இதிலேருந்து உங்களுக்கு போய் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப இழுக்க வேணாம் கிளாத்தை. இழுத்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கமாக வந்துடும், நல்லாவே இருக்காது. ஹேண்டை மட்டும் ரொம்ப இழுத்துறாதீங்க. அந்த இது பாருங்கள், இப்போ சென்டர் பீசஸாக உங்களுக்கு வந்துருச்சு. அந்த சென்டர் பீசஸ் எங்கே வரணும் அப்படின்னா அந்த ஷோல்டர்கிட்ட வரணும். அதுதான் உங்களுக்கு கரெக்டான சென்டர் பாயிண்ட் அண்ட் தென் சென்டர் பீசஸ். 2 தையல் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தையல் நான் விட்டுட்டேன் அப்படின்னா அதுக்கு மேலேயே திருப்பி ஃபஸ்ட்டில் போயிட்டு ஒரு தையல் விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு ஹேண்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஷோல்டர் மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்தா நமக்கு அதே 2.5 இன்ச் கரெக்டாக வந்துருச்சு.
க்ராஸ் கட்டிங்கில் நம்ம முன்னாடி மடிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இன்னும் கொஞ்சம் சேர்த்தி வரும். நம்ம கரெக்டாக உள்ளே மடித்து ஸ்டிச் பண்ணாலும் நம்ம கரெக்டாக அந்த 2.5 இன்ச்சஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கீழே அட்டாச் பண்ண போகிறோம் பாவாடையை. அதுக்கு நம்ம பாவாடையை எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த 2யும் சென்டராக மடிச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மேலே இருக்க டாப் அண்ட் 2யும் மடித்து மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு அந்த பாவாடையை ஸ்டிச் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பாவாடையை ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். ஒரு பீஸ் எடுத்து அதையும் மடித்து 2ஆக மடித்து சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு டாப்போட ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கணும். டாப் அப்படின்னா மேலே போடுறது தான் டாப், ஓகேங்களா? அதோட சென்டர் பாயிண்ட்டை எடுத்துக்கணும், ஓகேங்களா? மேலே வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கிட்டாச்சு. பாவாடையை வந்துட்டு பேக் சைடில் எடுத்துக்கிட்டோம். இது வந்துட்டு நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அது எப்படி கட் பண்ணுங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அந்த நான் போட்ட கோடும் பாவாடையில் இருக்க கோடும் மேலே டாப்பில் இருக்க கோடும் உங்களுக்கு சரி சமமாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் பாவாடை. ரொம்ப இழுத்து தைக்க வேணாம், கரெக்டாக தையுங்க. நம்ம 2 தையல் போட்டுக்கலாம். எப்பயுமே 2 தையல் போடணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு டக்குன்னு பிரிஞ்சிடுச்சுன்னா ஓட்டை அப்படியே தெரியும். இப்போ இன்னொரு சைடு எடுத்துக்கலாம். இன்னொரு சைடையும் ஃப்ரண்ட் சைடு எடுத்துட்டோம். அதோட சென்டரையும் மார்க் பண்ணிடலாம் நல்லா தின்னா. அண்ட் தென் இன்னொரு பாவாடையை எடுத்து அதையும் நல்லா ஃபோல்டு பண்ணி சென்டர் பீசஸாக மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போலயே ஸ்டிச் பண்ணிடலாம். எப்படி ஹூக் குண்டூசி வைக்கணும் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன். குண்டூசி ஒன்று எடுத்துக்கணும். பிகினராக இருக்கப்போ அதை வச்சு பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த சென்டர் பாயிண்ட் 2ம் மீட் ஆகிக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அந்த 2 சென்டர் கோடு போட்ட இடத்துலையே நம்ம நல்லா குண்டூசி வச்சு பின் பண்ணிட்டோம். பின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ ஸ்டிச் பண்ண கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த குண்டூசியை எடுத்துடுறோம். நமக்கு சென்டர் பாயிண்ட் வந்து மூவ் ஆகாது, அப்படியே ஸ்டிச் ஆகிடும். ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். நம்ம 2 தையல் போட்டு எடுத்துடலாம். இது இப்போ பாருங்கள், இது எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது இல்லைங்களா? அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை எப்படி கட் பண்ணணும்னா 2 டாப்பையும் ஒன்றா வச்சுட்டு அந்த யூ ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்த அப்படியே நம்ம கட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட இந்த மாதிரி வி ஷேப்பில் வரணும். இந்தாண்ட பாருங்கள், ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நமக்கு வந்துட்டு சின்னதாக தான் போகக்கூடாது. நான் சொன்ன மாதிரி அந்த ரொம்ப யூ ஷேப் கொண்டு வந்து கட் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக இந்த மாதிரி வி ஷேப்பாக கொண்டு வரணும். இப்போ டேர்ன் பண்ணி சைடு ஜாயின் பண்ணிடலாம். நான் பேபிக்கு ஹேண்டு சைஸ்லாம் எடுக்க கிடையாது. ஸோ நம்ம 5.5 இன்ச்சஸ் எடுத்துகிறோமா, 4 இன்ச்சஸ் வச்சுட்டு நான் அந்த 1 இன்ச்சஸில் நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படியே நெட்டுக்கும். நான் 1 இன்ச்சஸ் தானே எக்ஸ்ட்ரா விட்டேன். அப்போ வழக்கம் போலையே இந்தாண்ட 1/2 இன்ச்சஸும் அந்தாண்ட 1/2 இன்ச்சஸும் மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. லூஸாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் டக் பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் எப்படி டேர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறத இப்படியே கொண்டு வந்து நான் முடிக்க கிடையாது, அது நல்லாவே இருக்காது. அப்படியே கீழே கொண்டு வந்து யூ ஷேப்பில் அப்படியே கொண்டு வருவேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல நமக்கு யூ ஷேப் வரப்போ அப்படியே ஃப்ராக் மாதிரி தெரியும். இல்லை அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து ஸ்ட்ரெயிட் கொண்டு போய் இப்படி கொண்டு வந்தீங்கன்னா அது என்னமோ கூடை மாதிரி தெரியும். நமக்கு கூடை இல்லை, ஃப்ராக் மாதிரி தெரியணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்பயும் போல் 2 தையல் போட்டுட்டு நம்ம அடுத்து கீழே மடித்து தைச்சிடலாம். 2 தடவை ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் எப்பயுமே தையல்.
இந்தாண்டியே ஸ்டிச் பண்ணிடலாம். இதில் பாருங்கள், இன்னும் நல்லா உங்களுக்கு தெரியும் அந்த பெண்டு கொண்டு வந்திருக்கிறது. ஸோ நம்ம டைரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சஸ் வச்ச அளவுக்கே வரணும். அப்படி எனக்கு கரெக்டாக அளவு தெரியாது, ஏத்தியும் தாத்தியமாக வருதுன்னா அளவு வச்சு 1/2 இன்ச்சஸ் வச்சு டாட் பண்ணி அதை கோடு போட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் டாப்பை வந்து டேர்ன் பண்ணி காட்டியிருக்கேன். இதில் ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். அந்த மிஸ்டேக்கை நான் கடைசியாக தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் தெரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உடனே கமெண்ட்டும் பண்ணுங்கள். இதுக்கு கீழே வந்துட்டு நம்ம எப்பயும் போல் மடிச்சடிக்க போகிறோம். ஒரு நம்ம 1 இன்ச்சஸே விட்டுருக்கோம். கொஞ்சம் நல்லா பெருசாக மடித்து அடிங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து தூக்காமல் கரெக்டாக நீட்டாக இருக்கும். ரொம்ப இழுத்து பிடிச்சி அடிக்காதீங்க. ரொம்ப இழுத்து பிடிச்சி அடித்தாலும் உங்களுக்கு சுருக்கம் வந்துடும், நல்லாவே இருக்காது. ஸோ ஸ்லோ பை ஸ்லோவாக அடிங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோவை ஒரு தடவைக்கு ஒரு 4 தடவை பாருங்கள், அப்போ தான் புரியும். லைன் பை லைனாக ஸ்லோவாக அடிங்க. ஸோ நம்ம முடிக்க போகிறோம். இதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு நம்ம பாவாடைக்கு ஃப்ளீட்டட் வச்சோம் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. கீழே வந்துட்டு அம்பர்லா எவ்வளோ வித்து இருக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் மேலே ஃபோல்டு பண்ணுறப்பையும் உங்களுக்கு அந்த அம்பர்லாவுடைய விரிவு வந்து நிறையா வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து முடிச்சாச்சு. உங்களுக்கு இப்போ பாருங்கள் காட்டுறேன், எவ்வளோ நீட்டாக வந்துருச்சு. ஹேண்டும் கூட உங்களுக்கு பார்க்கவே குட்டியாக அழகாக குட்டி கவுன் ரெடி. ஸோ டாப் ரெடி. ஸோ நான் என்ன மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, சைடில் மடித்து கட்டுற அந்த ரோப்பை வச்சு ஜாயின் பண்ண கிடையாது. ஸோ அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இது ஆல்ரெடி நிறையா வீடியோவில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அட்டாச் பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன். நீங்கள் அதை அட்டாச் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அந்த ஃப்ளீட்டட் பெருசாக இருக்கவும் பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மடித்து அடிக்கணும். பொறுமையாக அடிங்க, பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் நான் ஃப்ளீட்டடுக்கு பதிலாக பாக்ஸ் ஃப்ளீட்டட் எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுப்பேன். நீங்கள் கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி டாப்போட ஸ்டிச் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் சப்மிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயமே புரிஞ்சிருக்கும். அதை புரிஞ்சுட்டு எத்தனை பேர் எனக்கு அடுத்த கிளாஸஸ்லாம் சப்மிட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் கிளாஸஸ். தேங்க்யூ.